ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவு கஞ்சி தான். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம். இது ரொம்பவும் ஹெல்த்தியானதும் கூட. இது வீட்லேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இது எப்படி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா பொருளுமே மெஷர்மெண்ட் தான். எனக்கு மெஷர்மெண்ட்டோட கரெக்டாக கிடைக்கல. அதுக்காக நான் பாக்கெட்லேயே வாங்கிட்டேன். நான் மெஷர்மெண்ட்டோட சொல்கிறேன் பாருங்கள். பாதாம் 100 கிராம், முந்திரி 100 கிராம், பிஸ்தா 100 கிராம், ராகி 500 கிராம், கம்பு 100 கிராம், வெள்ளைச்சோளம் 100 கிராம், கருப்பு உளுந்து 100 கிராம், சோயா பீன்ஸ் 100 கிராம், பொட்டுக்கடலை 100 கிராம், ஜவ்வரிசி 100 கிராம், வெள்ளை எள்ளு 100 கிராம், பாசிப்பருப்பு 100 கிராம், அவல் 100 கிராம், கொள்ளு 100 கிராம், வேர்க்கடலை 100 கிராம், மக்காச்சோளம் 100 கிராம், மைசூர் பருப்பு 100 கிராம், வரகரிசி 100 கிராம், தினை 100 கிராம், குதிரைவாலி 100 கிராம், சாமை 100 கிராம், கோதுமை 100 கிராம், மூக்கடலை 100 கிராம், ஏலக்காய் 20 கிராம். அது வாசனைக்காக. இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் செவந்து வாசம் வர அளவுக்கு நம்ம நல்லா இதெல்லாம் வறுத்துக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இது எல்லாத்தையுமே.
இதில் வந்து சுக்கு சேர்த்துக்கணும் கூட, நான் சொல்ல மறந்துட்டேன். ஆனால் நான் இதில் சேர்த்துட்ருக்கேன். இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றி மிக்ஸ் பண்ண சொல்லவே அவ்வளோ ஒரு வாசமாக மணமாக இருக்குது. இப்போ இது ரைஸ் மில்லில் கொடுத்து நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். எனக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு வரும். எங்கள் வீட்டில் 6 பேர் இருக்கோம். நாங்கள் 6 பேருமே இது காலையில் டைமில் கஞ்சி காசி குடிப்போம். எனக்கு ஒரு 2 மாதத்துக்கு வரும். எப்படியும் ஒரு 3 கிலோவுக்கு மேலே 3-3.5 கிலோவுக்கு மேலவே இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கஞ்சி காசுனா என் பசங்க சாப்பிட மாட்டாங்க, குழந்தைங்க. அவங்களுக்காக மட்டும் நான் பால் ஊற்றி தான் நான் மிக்ஸ் பண்ண கஞ்சி காசுவேன். பால் ஊற்றி கஞ்சி காசுனா மட்டும்தான் என் சின்ன பையன் சாப்பிடுவான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் இதில் மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். நான் எனக்கு தெரிஞ்சதை தான் நான் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நான் மாற்றிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் பண்ணியிருக்கேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள்.